ஹலோ ஆல். நமக்கு டிரெக்ஷன் பேஸ் பண்ணி எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். ராமன் வீடு கிருஷ்ணன் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால் ராமன் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க சொல்லியிருக்காங்க, இங்கே ராமுடைய வீடு வந்து கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்து தெற்கு நோக்கி உள்ளது, சவுத்தில் இருக்குது. அடுத்தது கோவிந்தாவுடைய வீடு வந்து கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்து கிழக்கு நோக்கி உள்ளது, ஈஸ்டில் இருக்குது. அப்போது ராமன் வீடு கோவிந்தாவுடைய வீட்டிலேருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ டிரெக்ஷனில் கிளியராக இருக்கணும். இது வந்து நமக்கு வெஸ்ட், இது ஈஸ்ட், இது நார்த், இது வந்து சவுத்தாக இருக்குமா? தென் இதெல்லாம் என்ன டிரெக்ஷனாக இருக்கும்? இது வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்டாக இருக்கும், இது சவுத் ஈஸ்ட்டாக இருக்கும், தென் இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யாருடைய வீட்டிலேருந்துன்னு கொடுத்துருக்காங்களோங்க அவங்கள தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிருஷ்ணன் நீங்கள் எழுதிக்கலாமா? ஸோ கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து ராமுடைய வீடு தெற்கு நோக்கி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெற்குனா நமக்கு இந்த சைடு தானே. ஸோ தெற்கு நோக்கி நமக்கு ராமுடைய வீடு இருக்குது. இது கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கோவிந்தாவுடைய வீடு வந்து கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்து கிழக்கு நோக்கி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணன் நமக்கு இங்கே இருக்கார். இவருடைய வீட்டிலேருந்து ஈஸ்ட்னா நமக்கு இந்த சைடு தானே. ஸோ ஈஸ்ட்னா இந்த சைடு, கிழக்குனா யார் வீடு இருக்குது? கோவிந்தாவுடைய வீடு இருக்குது. ஸோ கோவிந்தன் எடுத்துக்கலாமா? இவருடைய வீடு இருக்குது. இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, கோவிந்தாவுடைய வீட்டிலேருந்து ராமுடைய வீடு எந்த திசையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது கோவிந்தோடைய வீடு எங்கெங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இவருடைய வீட்டிலேருந்து ராமுடைய வீடு எந்த திசையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ட்ரா பண்ணுவோமா? இப்போ டிரெக்ஷன் ட்ரா பண்ணுங்கள். கோவிந்தாவுடைய வீட்டிலேருந்து தானே சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரா பண்ணிங்கன்னா ராமுடைய வீடு எங்கெங்கே இருக்குது? இது வந்து நமக்கு சவுத்தா, இது வெஸ்ட்டு. அப்போது இது என்ன டிரெக்ஷனாக இருக்கும்? சவுத் வெஸ்ட்டு. கிளியராக இருக்கா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? தென்மேற்கு, ஆப்ஷன் டி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இங்கே ராமுக்கு ஏன்னு கொடுத்துருப்பாங்க, தென் கோவிந்த்க்கு வந்து பீன்னு கொடுத்துருப்பாங்க, கிருஷ்ணனுக்கு வந்து சீன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசின்னு வச்சு கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்த வருஷம் இதே கொஸ்டினை கேட்கும்போது இந்த மாதிரி நேம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ சேம் கொஸ்டின் தான் நமக்கு 2 வருஷம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிரெக்ஷன் டாபிக் வந்துச்சுன்னா இந்த கான்செப்டை கிளியராக பார்த்துக்கோங்க.